வெத்தலை கூட இதை மட்டும் சேர்த்து பாருங்க. பல வருஷ கால் வலி, முட்டி வலி, பித்த வெடிப்பு, குதிகால் வலி இது எல்லாமே சரியாயிடும். இதுக்கு நமக்கு தேவை வெத்தலை கூட இந்த பொருள் தாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு மெடிசினல் டிப்புங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நாளை மாலை குக்கிங். பல வருஷ கால் வலி, பித்த வெடிப்பு, முட்டி வலி, குதிகால் வலி, கால் வீக்கம் இந்த மாதிரி உங்க உடம்புல இருக்க பலதரப்பட்ட வலிகளை இந்த வெத்தலை பயன்படுத்தி சரி பண்ண போறோம். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு பழங்கால பாட்டி வைத்தியம்னு கூட சொல்லலாங்க. வெத்தலையில இருக்க மருத்துவ குணநலன்கள் நம்மளோட கால்வலி பிரச்சனைகள், முட்டி வலி, ஜாயிண்ட் பெயின் இந்த மாதிரி பலதரப்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு மருந்தா பயன்படுங்க. சில பேருக்கு கால் பாதத்தில் இந்த மாதிரி பித்த வெடிப்பு இருக்கும். இந்த பித்த வெடிப்பு நாளாக நாளாக அந்த இடத்துல அந்த தோல் அப்படியே நமக்கு ஹார்டாக போய் காலே நமக்கு வலிக்கும். அந்த இடத்துல கை வைக்கும் போதெல்லாம் நமக்கு பயங்கரமான ஒரு வலி இருக்கும். அது மட்டும் இல்லை, சில பேருக்கு அதிகமான உடல் எடை காரணமாக நம்மளோட கால் பாதம் ரொம்ப வலிக்கும். குறிப்பாக இந்த குதிங்காலோட இந்த பின்பகுதியில் ரொம்ப ஒரு வலி இருக்குங்க. அப்படிப்பட்ட இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் இந்த வெத்தலையை பயன்படுத்தி சூப்பரான ஒரு தீர்வு தான் இப்போ பார்க்க போகிறோம். அதே மாதிரி உங்க வீட்டில் வயசானவங்க இருக்காங்க, அவங்களுக்கு முட்டி வலி, முட்டியில வீக்கம், முட்டியில கடக் கடக்குன்னு சவுண்டு இந்த மாதிரி வருது அப்படின்னாலும் அவங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதா இருக்குங்க. மருந்து மாத்திரை தேவையில்லை, 10 பைசா நீங்க செலவு பண்ண தேவையில்லை. வீட்டில் இருக்க பொருள் வச்சே இந்த முட்டி வலி பிரச்சனை, கால் வலி பிரச்சனை, உங்களோட உடம்புல இருக்க பலதரப்பட்ட பிரச்சனையை சரி பண்ணலாங்க. இதுக்கு நான் இன்னைக்கு முதல்ல பயன்படுத்தியிருக்க பொருள் பூண்டு தாங்க. ஒரு 2-3 பல் போல பூண்டு எடுத்திருக்கேன். இந்த பூண்டு பற்களை நல்லா இந்த மாதிரி தோலோட தட்டி எடுத்துக்கோங்க. தோலோட தான் தட்டணும், தோல் இல்லாம தட்டாதீங்க. இப்போ ஒரு சின்னதாக ஃப்ரை பேன் எடுத்துக்கோங்க. இப்போ நான் எடுத்துருக்கிற எண்ணெய் கடுகு எண்ணெய்ங்க. இந்த எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இது உங்களோட கால்களுக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவு நீங்கள் அதிகப்படுத்தணும்னா படுத்திக்கலாங்க. இப்போ என்னோட காலுக்கு குதிகாலில் தான் எனக்கு பிரச்சனை, அதனால 2 ஸ்பூன் அளவுக்கு இந்த எண்ணெய் சேர்த்துருக்கேன். தட்டி வச்ச பூண்டு பற்களும் அது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் சேர்த்துருக்கேன். இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு கலந்து விட்டுருங்க. நம்ம சேர்த்துருக்க இந்த 3 பொருட்களுமே நல்ல ஒரு வலி நிவாரணியாக வேலை செய்யுங்க. பொதுவாக பூண்டு நம்மளோட உடம்புல எங்கே வலி இருந்தாலும் அந்த வலியை குறைக்கக்கூடியதாக இருக்கும். அது மட்டும் இல்லை, நல்லா நம்ம உடம்புக்கு ரத்த ஓட்டத்தையும் தூண்டக்கூடிய பொருளாக இருக்கும். இந்த பூண்டு, இந்த எண்ணெய், இந்த மஞ்சத்தூள் இது 3மே நம்மளோட காலில் மட்டும் இல்லைங்க, உடம்புல எங்கேயாவது வலி இருந்தால் கூட அந்த இடத்துல இந்த எண்ணெயை நம்ம தடவி விடலாம். இப்போ இந்த எண்ணெயை அப்படியே நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஹீட் பண்ணிக்கிறோம். நல்லா இது கலர் மாறி அந்த பூண்டுலாம் நல்லா ஃப்ரை ஆகி வரும். அது வரைக்கும் இதை ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கால் வலிக்கு மட்டும் இல்லைங்க, உங்களோட இடுப்பு பகுதியில் வலி, இல்லை கழுத்தில் வலி, முதுகு வலி எந்த வலி இருந்தாலும் இந்த எண்ணெயை ஒரு வலி நிவாரணியாக நீங்கள் பயன்படுத்தலாங்க. இந்த மருந்தை நம்ம ஸ்டோர் பண்ணலான்னு கேட்பீங்க. இது ஒரு 2 நாளைக்கு மட்டும் ஸ்டோர் பண்ணிக்கோங்க, அதிக நாள் ஸ்டோர் பண்ணாதீங்க. எப்பயுமே இந்த மாதிரி இயற்கையான மருந்து செய்யும்போது அப்பப்போ செஞ்சு பயன்படுத்தினாதாங்க மருந்து நல்லா வேலை செய்யும். இப்போ நான் இன்னைக்கு எனக்கு தேவையான அளவுக்கு மட்டும் இந்த எண்ணெயை பயன்படுத்தியிருக்கேன். இப்போ இந்த எண்ணெயோட சூடு குறையட்டுங்க. அதுக்குள்ளே நம்ம இந்த மாதிரி ஒரு 3-4 வெத்தலையை எடுத்துக்கலாம். இந்த 3-4 வெத்தலையும் இது போல் ஒன்றுக்கு பின்னாடி ஒன்றா அடுக்கி வச்சுக்கோங்க. நல்லா இது ஒரு பட்டையான இலை மாதிரி தெரியணும், அதுக்காக அடுக்கி எடுத்துக்கலாம். இது பிரிஞ்சு வராமல் இருக்க ஒரு டூத் பிக்கு அப்படி இல்லைன்னா ஒரு தீப்பெட்டி குச்சி வச்சு குத்தி விட்டுருலாங்க. இந்த மாதிரி குத்தும் போது அந்த 3 இலையும் ஒன்னோட ஒன்று லிங்க் ஆகிருக்குங்க, அதுக்காக செஞ்சுருக்கோம். இது போல் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் ஒரு 1 லிட்டர் அளவுக்குள்ள தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த தண்ணியை நல்லா அடுப்பை ஆன் பண்ணி ஹீட் பண்ணி சூடு பண்ணிக்கலாங்க. இந்த தண்ணி கூட நம்ம அடுத்து சேர்க்க போகிறது மறுபடியும் ஒரு 3-4 போல் வெத்தலை சேர்த்துக்கோங்க. இந்த வெத்தலையோட அந்த நுனி பகுதி 2ஐயும் கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ நான் சேர்த்துருக்க இந்த வெத்தலை நல்லா இந்த தண்ணியில் கொதிக்க ஆரம்பிக்கும். இந்த தண்ணி கொதிக்க கொதிக்கவே இந்த வெத்தலையோட கலர் அப்படியே சேஞ்ச் ஆகும். இந்த தண்ணி கொதிச்சு வரும்போது இதோட வாசனையே நமக்கு ஒரு மருந்து மாதிரி ஸ்மெல்லாக இருக்குங்க. இது நல்லாவே இருக்கும். இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிச்சு அந்த வெத்தலையோட கலர் எல்லாம் இறங்கினதுக்கு அப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இந்த வெத்தலை தண்ணியை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ இந்த சூடான தண்ணி நமக்கு ஓரளவுக்கு வெது வெதுன்னு ஆறட்டுங்க, அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு காலில் எந்த இடத்துல பிரச்சனை இருக்குதோ அந்த இடத்துல நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்ச இந்த எண்ணெயை அப்ளை பண்ணி
பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ உங்களுக்கு முட்டியில் தான் பிரச்சனை, முட்டியில் தான் வீக்கம் இருக்குது, முட்டியில் வலி இருக்குதுன்னா அந்த இடத்துல இந்த எண்ணெயை நீங்கள் தடவி விட்டுக்கோங்க. இந்த இடத்துல நீங்கள் எந்த விதமான மசாஜ் பண்ணுறது, போட்டு அமுக்குறது அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது. நீங்கள் இந்த மாதிரி எண்ணெயை தடவி விட்டாலே போதும். இப்போ நான் காலில் முட்டி பகுதி காமிச்சிருக்கேன். உங்களுக்கு கழுத்து பகுதியில் வலி, இடுப்பு பகுதியில் வலி, ஜாயிண்ட் பெயின் அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் இந்த எண்ணெயை பூசினால் மட்டும் போதுங்க. எந்த விதத்துலையும் போட்டு அமுக்காதீங்க, ப்ரெஸ் பண்ணாதீங்க. நல்லா இந்த மாதிரி எண்ணெய் தடவி விட்டதுக்கு அப்புறமே உங்கள் காலில் அந்த வலி குறையிறது நல்லாவே ஃபீல் ஆகும். காலில் வீக்கம் இருந்தால் கூட அந்த வீக்கம் அப்படியே நமக்கு வத்தி போகுங்க. இப்போ இந்த காலில் நம்ம அடுத்து செய்ய போகிறது, நம்ம ஏற்கனவே டூத்பிக் வச்சு இந்த மாதிரி ஜாயின் பண்ண அந்த வெத்தலையை அந்த இடத்துல வச்சுட்டு ஒரு சின்ன ஒரு கயிறு வச்சு கட்டி விட்டுருங்க. ரொம்ப டைட்டாக கட்டணும்னு அவசியம் இல்லைங்க. அந்த வெத்தலை கலண்டு வராமல் இருக்கிற மாதிரி கட்டிக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த சூடாக இருக்கிற அந்த வெத்தலை தண்ணி தான் எடுத்திருக்கோம். அந்த தண்ணியை நம்ம ஒரு ஒத்தலமாக இப்போ இந்த வெத்தலை மேலே கொடுக்க போகிறோங்க. இதோட சூடு உங்களுக்கு எந்த அளவு தாங்க முடியுமோ அந்த அளவு எடுத்துக்கோங்க. ரொம்ப கொதிக்க வச்சிடாதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கையில் தொடுற அளவுக்கு இருக்கும் அந்த சூடு. இந்த மாதிரி அந்த துணியை அந்த வெத்தலை மேலே வைக்கும்போது அந்த சூடு நல்லா நம்மளோட அந்த வெத்தலையில் இறங்கும். இது நம்மளோட காலில் இருக்கிற அந்த வீக்கத்தை, நம்மளோட வலியை அப்படியே சரி பண்ணுங்க. இந்த வெத்தலையை இதே மாதிரி நம்மளோட காலில், குதிகாலில் எங்கேனாலும் கட்டி விட்டுக்கலாங்க. உங்களால் கழுத்து பகுதி, முதுகு பகுதியிலலாம் நீங்கள் கட்டி வைக்க முடியாது. கொஞ்ச நேரம் உங்கள் கைகள் நல்லா அமுத்தி பிடிச்சிட்டு இதே போல் ஒத்தலம் கொடுத்துக்கோங்க. நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்க்கும்போதே நல்லா உங்களோட அந்த வலி நல்லாவே குறையுங்க. இப்போ நம்ம அந்த வெத்தலை தண்ணியில் இருக்க அந்த வெத்தலையை எடுத்துட்டு இந்த தண்ணியை இந்த மாதிரி அகலமான ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். இது கூட கொஞ்சம் வெது சூட்டில் இருக்கிற மாதிரி தண்ணி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. இது போல செஞ்சுட்டு உங்களோட கால்களை இதுக்குள்ள வச்சு விடுங்க. இந்த உப்பு நல்லாவே ஒரு கிருமி நாசினியா வேலை செய்யும். அது மட்டும் இல்ல, உப்பு நம்மளோட உடம்புல இருக்க வலியை சட்டுன்னு குறைய வைக்குங்க. இது போல நம்ம இந்த தண்ணியில கால் வச்சு எடுக்கும்போது நம்மளோட காலில் இருக்கிற முட்டி வலி பிரச்சனை, கால் வீக்கம், பித்த வெடிப்பு இது எல்லாமே நல்லாவே சரியாயிடும். தொடர்ந்து ஒரு வாரம் செஞ்சு பாருங்க. அப்பவே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தெரியுங்க. இந்த தண்ணியோட சூடு குறைஞ்ச உடனே காலை வெளியில எடுத்துடலாம். இது நீங்க நைட்ல தூங்க போறதுக்கு முன்னாடி செய்யுங்க. ஏன்னா செஞ்சுட்டு கொஞ்ச நேரம் நம்மளோட கால்களுக்கு ரெஸ்ட் தேவை. அப்பதான் நல்லா கேட்குங்க. இதுவரைக்கும் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா வீடியோக்கு லைக் கொடுங்க. நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் மறுபடியும் உங்களை அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.